இதற்கு இந்த அரசு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும்னு இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறோம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கின்றது. முதல் காரணம், மேகதாது அணை கட்டுற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரணம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? மூன்றாவது காரணம், காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? நான்காவது காரணம், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிச்சு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். முதல்ல மேகதாது பிரச்சனையில இருந்து என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. மேகதாது விஷயத்துல ஒரு முறை மட்டும் பிரதமர்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அடுத்து மேகதாது பிரச்சனையில இருந்து இந்த பேரவையில ஜூன் 19 அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனா அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சொன்னதையும் இந்த அரசு செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11 ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12 ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூலை 27 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் இணையமைச்சர் மேகதாதுல அணை கட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரியான கீழ்ப்படுகை மாநிலங்கள், அதாவது லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ், அதனுடைய அனுமதி தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நாள் ஜூலை 27 டெல்லியில கர்நாடகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். கர்நாடக அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசுடைய டெல்லி பிரதிநிதி, கர்நாடக அரசுடைய தலைமை வழக்கறிஞர், மூத்த அதிகாரிகள் எல்லாரும் கூட சேர்ந்து மேகதாது சம்பந்தமாக அந்த மாநில முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஆகஸ்ட் 2 பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்திச்சு பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ, அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்
சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி மட்டும் நீங்கள் இங்கே பேச வேண்டும். விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிற போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்க நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு, அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. கவன ஈர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையற்ற சர்ச்சையும் எதை நோக்கி போக வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விரும்புகிறதோ அதை நோக்கி மட்டும் போங்கள். இங்கே இதை ஒரு பெரிய அரசியல் இருங்க. நான் இல்லை கேளு முன்னாள் முதலமைச்சருக்கும் தெரியும் இந்த ஜீவாதார பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதை பற்றி மாநில அரசுக்கும் தெரியும். இங்கே என் முன்னாலே இருப்பது விதிகளின்படி இந்த பேரவையை நடத்த வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்கிறேன். விதிகளுக்குட்பட்டு அவர் அவசியம் என்று கருதி அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை சாதாரணமாக மரபு என்ன என்றால் அதை படித்துவிட்டு இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு கவனத்தை ஈர்க்கிறேன் என்று சொல்ல அமர்வதுதான் சரி. ஆனால் இதில் நான் பிரச்சனையின் தீவிரம் கருதி நான் அவரை பேச அனுமதித்திருக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இருங்க, நீங்கள் இருங்க. மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அதை சொல்லிட்டாங்க. நீங்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்கள், இந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனை என்று நீங்களே சொல்கிறீர்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்னே தான். நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்க தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தா உடனே ஒரு யூடியூன் சொல்றேன். தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. வாங்க. இந்த பிரச்சனையை ஒட்டி தான் தலைவர் பேசிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் 2 அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகள்ல பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்க தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்ற முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் என்ன முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள்.
மீண்டும் அதையே திருப்பி திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வதுதான் மரபும் விதியும். அந்த அடிப்படையில் உங்கள் பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவறாக எதுவும் பேசவில்லை. இல்ல, தவறு சரி. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போகிறீர்களா இல்லையா, எப்பொழுது கூட்டப் போகிறீர்கள்? இன்னொன்னு, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் இங்க வர தேவையில்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க வர தேவையில்ல, தண்ணி நாங்க கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுதான் நான் தெளிவுபட விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்போது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேச விரும்புகின்றேன். தேர்தல் வாக்குறுதியில நீங்கள் கொடுத்த வாக்குறுதி முழு பயிர்க்கடன். நான் இதெல்லாம் அனுமதிப்பதாக இல்லை. உங்களுடைய 56 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கடிதத்தில் ஒட்டி நீங்க நிறைய சொல்லிவிட்டீர்கள். நான் உறுப்பினர்கள் பேச வேண்டும். கவனத்தை ஈர்க்கின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த உறுப்பினரை பேச அழைப்பேன். எண்டிங் வேண்டாங்க. நான் என்ன சொல்ல, நீங்க பாருங்க, உங்களுக்கு பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சிகளுக்கும் பேசுவதற்கு நிறைய அவகாசம் வேறு வேறு மானிய கோரிக்கைகள் வருகிறது. அப்ப நீங்க விரிவா விளக்கமா நீங்க பேசுங்க, பதில் சொல்லுங்க. அமைச்சர் இந்த ஒரு முடிங்க. ரெண்டாவது, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். போதும். பாருங்க, கவனத்தை ஈர்க்கின்ற அந்த பிரச்சனையை மாறி இது வேறு வேறு திசைகளிலே செல்லுமானால் எந்த பிரச்சனைக்காக இதை அனுமதித்தேனோ அந்த பிரச்சனை நிறைவேறாது. அருள் கூர்ந்து இதற்காக தான் நாங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்க விவசாயிகள் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். மூன்றாவதாக, குறுவையில நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்னும் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லை இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்க பேரை படிச்சு இருங்க. உங்க பேரை தெளிவா படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்ல, இப்ப அவங்க பெருங்க. அவர் இல்ல, இருங்க, உட்காருங்க. உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல.
அவர் பேசி முடித்த இருங்க, அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க, என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க, பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க, நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்க அதுக்குள்ள அவசரப்படாது. அதுதான் சொல்றேன், நான் அதுதானே சொல்றேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்தவிதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு
நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதே முன்னவர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சுருக்கமா தலைவர்களே, இன்னொன்று திரும்பி கேட்பதுதான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே பேச வந்தது முதலமைச்சர் வந்து பதில் இல்ல குறுக்கீட்டுக்கு பதில் அவ்வளவுதான். அனைவருக்கும் சேர்ந்து பதில் சொல்லி இல்ல, அதாவது குறுக்கீட்டுக்கு தான் பதில். இப்ப நீங்க பேசுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பதில் சொல்லுங்க. 2 சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒன்று, மற்றொன்று டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீர் இன்றி பயிர்கள் காய்ந்து அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்ற 2 தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி நான் ஏற்கனவே இதே அவையில் நம்ம கொண்டு வந்தோம். மேகதாது பிரச்சனை சொன்னோம். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது வந்து நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் இடை திருத்தத்தை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் வந்து மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு போது சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லிவிடுகிறேன். அதோட கொஞ்சம் உட்காருங்க, அதை பற்றி விளக்கம் சொல்லி உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடிதம் மூலமாக அன்று காலையே இதில் ஒரு திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார்கள். முறையாக அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்கெடுப்புக்கு விடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், திருத்தப்பட்ட
திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, திருத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று திருத்தம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட தீர்மானத்தையும் அவர்கள் படிக்கின்றார்கள். திருத்தப்பட்ட அப்போதும் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுகிற போது நான் சொல்லுகிறேன், இந்த தீர்மானம் அரசின் தீர்மானம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆமன்க என்று சொல்லுகிற போது அனைவரும் ஏக மனதாக மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஆதரித்தீர்கள். அவையில் நடந்தது எல்லாமே குறிப்பில் இருக்கிறது. அப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தீர்மானம் ஏக மனதாக நிறைவேறியது என்று அப்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வெளி மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே என்று சொல்லுகிற நீங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கூட குறிப்பில் இருக்கிறது. ஆக 3 இடங்களிலும் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காத நீங்கள் இப்போதும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனால் ஏற்கனவே ஏக மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்த கருத்து, இப்போது நீங்கள் கொடுத்திருக்கிற 55 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பற்றி மட்டும் பேசுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பா தமிழக வெற்றி கழக ஆட்சி இடம்பெற்றிருக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் போட்டப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதோட இதற்கு முந்தி இருந்த அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி அல்லது மற்ற அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்தில் இருந்த வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் உரித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பி விட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பி விட்டது, ஹாரங்கி அணை நிரம்பி விட்டது, கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் ஏற்கனவே முடிவு செய்த பிறகும் அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்க முடியாது என்று நம்முடைய இந்த சட்டமன்றமே முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில்
நாம் அதை சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமுள்ள அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும்போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். சர்வகட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும். அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த அணை விஷயத்திலே நாம் ஒரு ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். நாம் இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் வாடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு ஒரு குறித்த காலத்திலே உரிய நிவாரணத்தை தேவைப்பட்டால் கூட கொடுத்து இந்த அணைக்காக, இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதுதான் அது சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இப்போது கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள் சுருக்கமா கவன ஈர்ப்பு தீர்மானத்தை என்ன நீங்க எழுதி கொடுத்தீங்களோ அதை ஒட்டி மட்டும் பேசணும். அதை ஒட்டி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனையோ ஒரு அரசின் பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சியுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவேரி பிரச்சனையில் கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அவையில் தொடர்ந்து 2014, 2015, 2018, 2022, 2026 காலகட்டங்களிலே காவேரி பிரச்சனைக்காக ஒத்த கருத்தோடு தீர்மானத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரித்திருக்கின்றன. இன்னைக்கு காவேரி பிரச்சனை 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு, நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை பெற வேண்டும். அதே போல காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் இதற்கு சரியான பிரச்சனை என்று ஏற்கனவே இந்த அவையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே பேச்சுவார்த்தையின் மூலமாக 2 மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. ஏற்கனவே நமக்கு பல படிப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தேவராஜ அரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதிலே தீர்வு எட்டப்படாமல் அந்த கூட்டத்திலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை கூட, ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தராதை நான் அந்த தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்ற அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர். உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அதுக்காக போனாங்க, தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வைக்கப்பட்ட குடி தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காம புறக்கணிச்சாங்கன்னு சொல்ல வர, தப்பா சொல்ல. மாண்பு உறுப்பினர், நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுங்க சொல்வதற்கு காரணம் என்ன? இருங்க, 2 மாநிலங்களுக்கிடையே, 2 மாநில மக்களுக்கிடையே பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக எந்த இடத்திலும் வெறுப்புணர்வு வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் தண்ணி குடிக்கல, நிகழ்வுகளை சொல்லாமல் நீங்கள் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்துருக்கீங்க? காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து அந்த 2 கருத்தை தான் சொல்ல வரேன். இல்ல, அதனால மற்ற கர்நாடக அரசு அங்க நடந்த நிகழ்வு இதெல்லாம் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் தான் அனுமதிக்கணும். ஆனால் பிரச்சனையுடைய தீவிரம் குறித்து, அவசியம் குறித்து நான் பேச அனுமதித்திருக்கிறேன். சுருக்கமா பேசி முடியும். உரிமைக்காக நான் சொல்ல வரேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நல்லெண்ணத்தோடு விவசாயிகளை பாதுகாக்கணும் சொல்லி
பேச்சுவார்த்தை நடத்த அவமானம் தாங்கினால் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நீரை பெற்றுத்தரணும் சொல்லி நல்ல முயற்சி எடுத்தாரு. ஆமா, இதற்கு ஏற்கனவே நமக்கு படிப்பினை இருக்கு, தீர்வு எட்டப்படாது. ஆகவே அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று நாட்டுடைய பிரதமரை சந்தித்து ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதில் ஒன்று. அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையிலே ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கருத்தாக உட்காருங்க. அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல, முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கிறேன், முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இப்ப நம்ம எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம்? நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு.